நடிகர் விவேக் மகளுடைய திருமணம் எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இணையத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. அண்ட் இந்த நிலையில் அவருடைய மறைவை தொடர்ந்து அவங்களுடைய மகளுடைய திருமணம் அப்படின்றது இப்போ நடந்திருக்கு. ரொம்ப எளிமையான முறையில் தான் அந்த திருமணம் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பிரபலங்கள் மட்டும்தான் இந்த திருமணத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தோம்னா நடிகைகளுடைய வீட்டில் திருமண கொண்டாட்டங்கள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விஜயகுமார் அவர்களுடைய பேத்திக்கு திருமணம் அப்படின்றத சொன்னாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து ஒரு வாரமாக வந்து அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றதுமே களை கட்டிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து ரோபோ சங்கருடைய மகளுடைய திருமணம் அப்படின்றது பெரிய கோலாகலமாக கொண்டாடப்பட்டுச்சு. ஊரையே கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன திரையில ஒரு சில நடிகர்கள் திடீர்னு திருமணம் பண்றது அப்படின்றது இப்போ ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி விவேக்குடைய மகளுடைய திருமணம் ரொம்ப 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 எளிமையான ஒரு முறையில் அவங்க வீட்டிலேயே வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து மெஹந்தி ஹெல்த்தின்னு சொல்லிட்டு வித்தியாசமான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்காங்க. விவேக் அவர்களுக்கு பிரசன்னகுமார், அமிர்த நந்தினி, தேஜஸ்வினின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அதுல அவருடைய மகன் 2015 வருஷத்துல மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு இறந்துட்டாரு அப்படின்றதுனால இப்போ அவர் இறக்கக்கூடிய ஒரு தருவாயில வந்து 2 பொண்ணுங்க தான் இருந்தாங்க. அதுல தேஜஸ்வினிக்கு தான் பரத் அப்படின்ற ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோபோ சங்கருடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது இல்லையா, அதை பார்த்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் இப்போ கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணாம ரொம்ப எளிமையான முறையில் திருமணம் பண்ணிருக்கிறது அப்படின்றது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ இணையத்தில் சில விஷயங்கள் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு.